வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசியிருக்கேன். கேள்வி பார்த்தீங்கன்னா செவல் இருங்க நாட்டு இளநீர். இதோட முகப்பை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கும் நிறத்தில். தண்ணி அபார சுவையில் இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி கூட இந்த சின்ன இருந்து 1/2 லிட்டர் தண்ணி கூட லேசாக உப்பு போட்டு குடித்த மாதிரி இருக்கும். லேசாக அதில் அந்த இனிப்பில் உப்பு போட்ட மாதிரி இருக்கும். மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்குங்க. இத்தனை 1000 மரங்கள் இருக்குல்ல, இதில் வந்து 2 மரத்தை தான் இந்த இளநீர். ஒன்று வந்து பச்சையிலையும் இந்த மஞ்சள் காய்ச்சலைன்றதுக்கு பச்சை நான் பாவி நெத்து பாவி நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் நெத்து பாவி வச்சுருக்கேன். இது வந்து கோஸ்டல் ஏரியா மரம், நாட்டு மரங்க. இந்த மரம் வந்து நெத்து பாய் இருக்கோம்ல, வந்து காய்க்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுங்க. இந்த நெத்து பாவனை வந்து நம்ம அங்கேருந்து 10 வருஷத்தை வச்சுக்கோங்க, இல்லை 8 வருஷத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி காய்ச்சினா ஒரு லக்கு தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு 10 வருஷம் மினிமம் கணக்கு காய்க்க கிளம்புறது. இது வந்து காய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 90 வருஷம் 80 வருஷம் 90 வருஷத்துக்கு காய்ப்ப கூடாதுங்க. அது எப்படி காய்க்குது அதே மாதிரி காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும். நாட்டு மருந்து கடைக்கு வந்து இது கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இந்த இளநியை கல்லடைப்பெல்லாம் எடுக்குதுன்ட்டு இந்த காலையில் தம்பின்னு சொல்லியிருப்பான், சின்ன தம்பின்னு சொல்லியிருப்பான். அது எவ்வளோ உண்மையிலாம் தெரியல. பட் தண்ணி வந்து அபார சுவைங்க. அதில் தண்ணி வந்து சூப்பர் சுவையில் இருக்குது. நம்ம ஹைப்ரிட் வந்து பார்த்திங்கன்னா என்னட்ட அந்த மரங்களுக்கு நேரம் போட்டிருப்பேன், விரைவில் காய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி விரைவில் காய்ப்பை விட்டுருங்க. 20 வருஷத்தில் மரம் கொண்ட சாஞ்சி போயிடும். ஆனால் இது வந்து 90 வருஷம் 80 வருஷத்துக்கு மரம் வந்து நீடிச்சு நிற்கும். எந்த காற்று புயல் வந்தாலுமே நீடிச்சு நிற்கிற மரங்க இந்த நாட்டு இளநீ மரம். வாங்க அந்த காணொலியில் போவோம். அதான் தம்பிட்டு சொல்ல அவனுக்கு செஞ்சோலையா அதை போடலாமா? நல்ல இளநியாக இருக்கணும், தேங்காய் அரை தேங்காய் இருக்கக்கூடாது. தெரியுமா உனக்கு பார்க்க? நீனே போயிட்டு அதான் சரி. இல்லை இவனுக்கு ஒரு மரம் வச்சுருக்கேன். இப்போ ஏறாட்டி அங்கே ஒரு மரம் இருக்குது, அதையும் செக் பண்ணிடுறேன். இளநீ செக் பண்ணுறதுக்கு தான், ஒன்றும் இல்லை. அது கண்ண மரம் தான், அதில் நீ ஏறிக்க. மயில் ஏறி மரத்துலேருந்து பறந்து போதாயா? இந்த மரத்துல இருந்தா முட்டை வச்சிருக்கோ? அது தண்ணி எப்போதுமே இருக்கும் அதில். தண்டாமரக்கட் டானு. உன் பேர் என்ன? பெரமேன். தண்டாமரக்கட் டான். அது வேக கோழிப்புடி பயிற்சியாளர். வீட்டில் வந்துடுடா. கலை என்ன டெக்னிக் ஏறல் பற்றியால அதெல்லாம் தலை மகேந்திர பால் போலியே. இதெல்லாம் புது புது வித்தைகள் அது கற்று வச்சுருக்காங்க நம்ம பசங்க. வில்லேஜ் விஞ்ஞானி அது என்ன விட்ட நீ 1/2 மணி நேரம் இருந்தானே அவன். அப்படியே காமி ரோட் கொஞ்சம் மேலே விட்டானே. இல்லை கண்ணாடியை கவர் பண்ணி வைக்கணும். இந்த இருக்கு பாரு, இந்த இருக்கு பாரு. போடியா. அதான் அதான் லெவலு, அதான் லெவலு. சரியா புடிங்க. கொஞ்சம் போக கலர் ஏறுது. இதில் நெத்து இருக்குதுன்னா நெத்தில் பிடிக்கக்கூடாதியா. அண்ணனை கொண்டாட்டி கொடி கொடுக்கடு. எப்படி இருக்கு தண்ணி டேஸ்ட் சொல்லு சின்னண்ணே? நல்லாக்கா? வருது
தண்ணி நிறையா இருக்கும்டா. இது நல்லா இருக்கு. செவ்வளனின்னா அந்த மஞ்சள் அணி இந்த இருக்கு. அது சும்மா சும்மா வீணாக போனது. அதில் நெத்து எடுத்து போனாலும் வராது. அது தேலி வேஸ்ட் இல்லை. அது சுவாஸ் இருக்காது. இது எப்படி இருக்கு பார்த்தியா? இன்னொரு மரம் அங்கே இருக்கானே அது. இந்த முடுக்கா இதே மாதிரி இருக்குமா? அது வேறு மாதிரி இருக்குமா? நல்ல நிறம். ஊரில் ஒன்று இருக்கு. அதே மாதிரி வெட்டவா? அதே மாதிரி அந்த முறை இதை வச்சு பேர் வெட்டணும். நீ எடுத்துகிட்டு போகலாம் அது வீட்டுக்கு. அந்த இதை வச்சு பேர்த்தோடு பேர்த்துக்காங்க. கால் குங்கும நிறம் தான். அப்படி வச்சு இருவார். இது எதுக்கு நான் உடம்புக்கு நல்லதா? தண்ணி எதுக்கு நல்ல தேவையில்லது? கல்லடப்புக்கு ரொம்ப நல்லதுமா இதா? ஏன்னா கல்லடப்புக்கு வெந்தயத்தை உள்ளே போட்டு இது ஊற வச்சுட்டு காலைல வெள்ளைனே குடிக்கணுமா? சரியா சரி, எடுத்துக்க. இது எடுத்து அங்கே ஒன்று கிடக்கு, அதையும் எடுத்துக்க.